தனிமனித மலர்ச்சிக்காகவும் சமுதாயத்தின் உயர்ச்சிக்காகவும் சிந்திக்கின்ற அனைவரையும் வணங்குகின்றேன். சமுதாயத்துக்கான கடமையாக ஆய்வும் ஆய்வாளரும் எனும் சமூக அறிவியல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தும் நான் டாக்டர் பிரதீபன். இந்த காத்திரமான சமூகத்துக்கான அருமையான நிகழ்ச்சியை பெட்டி மீடியா நிர்வாகம் ஊடாக வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சமூகத்தின் எழுச்சிக்கும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமைபவை அறிவியலும் ஆராய்ச்சியும் அந்த ஆராய்ச்சியின் ஊடான முடிவுகளுமே. அத்தகைய ஆய்வுகளும் அத்தகைய ஆய்வுசார் பரிந்துரைகளும் முன்னெடுக்கப்படுகின்ற இடங்களாக பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிர்வாகங்கள், ஆய்வுசார் அமைப்புகள் இந்த பிரதேசத்திலே இந்த சமூகத்திலே காணப்படுகின்றன. பல்லாயிரக்கணக்கான ஆய்வுகள், பல்துறைசார் ஆய்வு முடிவுகள், பல நூற்றுக்கணக்கான ஆய்வாளர்கள், கல்வியாளர்கள், பேராசிரியர்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள். எமது நாட்டிலும் எமது சமூகத்திலும் எமது பிரதேச மட்டங்களிலும் புரையோடி போயிருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்குமான ஆய்வு முடிவுகள் எமது ஆய்வாளர்களிடம் இருக்கின்றன. ஆனால் அந்த ஆய்வு முடிவுகளையும் ஆய்வுசார் பரிந்துரைகளையும் இந்த சமூகத்துக்கு கொண்டு வருவதில் பல்வேறுபட்ட தடைகள் இருக்கின்றன. அவற்றுக்கான தளங்கள் இல்லை. இன்றும் அவற்றுக்கான பற்றாக்குறைகள் எம்மால் அவதானிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. துறை சார்ந்த ஆய்வாளர்கள், நிபுணர்கள் யார் யாரெல்லாம் எமது மத்தியிலே இருக்கின்றார்கள், எவ்வாறான ஆய்வுகள் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, எவ்வாறான ஆய்வு பரிந்துரைகள் இந்த சமூகத்தின் மேம்பாட்டுக்காகவும் பிராந்தியத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த நாட்டின் அபிவிருத்திக்காகவும் அவர்களிடம் காணப்படுகின்றன என்பதை இந்த சமூக மத்தியில் கொண்டு வருவதற்கான ஒரு பாரிய முயற்சியாக ஆய்வும் ஆய்வாளரும் என்கின்ற நிகழ்ச்சி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தொடக்கம் வாரந்தோறும் உங்களை தேடி வர இருக்கின்றது. நீங்களும் காண தவறாதீர்கள். நன்றி.